இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை திருகோணமலையில் இருந்து கிழக்கே சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் 560 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையிலும் அதன் பிறகு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடற்கரை பகுதிகளை நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 1ஆம் தேதியன்று தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதியன்று தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 3ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 40 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேச முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்னும் 2 நாட்களுக்கு இலங்கை மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 2ஆம் தேதியன்று இலங்கை மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 3 முதல் 4 தேதி முதல் 4ஆம் தேதி வரை குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா, தென் இலங்கையில் மேற்கு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 8 மாதத்தில் பதிவான மழையளவு: சேலம் மாவட்டம் வீரக்கனூர் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம், கரூர் மாவட்டம் பாலவிதி, சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், திருச்சி மாவட்டம் தேவிமங்கலம், கடலூர் மாவட்டம் கடலூர், கரூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டம் தலைவாசல், திருச்சி, கடலூர் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தலை, திருநெல்வேலி மாவட்டம் களக்காடி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, கரூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாயனூர், கடலூர் மாவட்டம் தொழுத்தூர், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில், கரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல்லில் 14 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.